எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று சிந்திக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அவ்வளவு அடிபட்டும் சிறைச்சாலையில் தேவனை பவுலால் எப்படி துதிக்க முடிந்தது? சிறை கதவு திறந்த பிறகும் தப்பிக்காமல் எப்படி இருக்க முடிந்தது என்ற ஆச்சரியம் காவலாளிகளுக்கு. அதன் விளைவாக அவரும் அவர் குடும்பத்தாரும் அன்று ரட்சிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவன் உதவி செய்தார். ஏனென்றால் அது அவர்களுடைய அனுக்கிரக காலம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இது உங்களுக்குரிய அனுக்கிரக காலம். தேவனை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களையும் உங்கள் சார்ந்தோரையும் விடுவித்து ரட்சிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் இந்த அனுக்கிரக காலத்தை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்ல கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.